ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் மதிகமா யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து நியூ மைக்ரோ டாஸ்க் ஒர்க் எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். இது வந்து என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். இதுதான் ட்ரைனிங் டாஸ்க்கு. இதை வந்து நம்ம கிளிக் பண்ணிக்குவோம். நெக்ஸ்ட் இதில் வந்து டுடே டாஸ்க் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படின்றது பார்த்திங்களா, அதை நம்ம கிளிக் பண்ணிக்குவோம். இதில் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்றத ஃபஸ்ட் நம்ம ரீட் பண்ணி பார்த்துக்குவோம். ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க, டவுன்லோட் பிலோ இமேஜ். அப்போ ஃபஸ்ட்டு இதை டவுன்லோட் பண்ணிக்கணும். டவுன்லோடை கிளிக் பண்ணிட்டீங்களா, இந்த பார்த்திங்களா டவுன்லோட் ஆகிடுச்சு. அவ்வளோதான். இதை வந்து நம்ம எந்த ஒரு க்ராப்புமே எதுவுமே பண்ணாமல் இந்த இமேஜை அப்படியே போடணும். நீங்கள் வந்து இப்போது இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் போடுறீங்கன்னா இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கில் போடுறீங்கன்னா ஃபேஸ்புக்கு, எதில் போடுறீங்களோ அதில் நீங்கள் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா, செகண்ட் ஸ்டெப் வந்து கீழே வந்து நம்ம கீவேர்ட்ஸ் கொடுப்போம். எப்போவுமே நமக்கு கீவேர்ட்ஸ் உண்டு. இதுலேயும் வந்து கீவேர்ட்ஸ் இருக்குது. இந்த கீவேர்ட்ஸ் கொடுத்துக்கோங்க. இதுக்கு அடுத்து எக்ஸ்ட்ராவாக என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, மோர் டீட்டெயில் வாட்ஸ்அப் நம்பர், வாட்ஸ்அப் யுவர் நேம் அண்ட் குவாலிஃபிகேஷன் சொல்லிவிட்டு இந்த நம்பர் கொடுத்துருக்குறாங்க. இது வந்து எப்படின்னா, இதை வந்து நீங்கள் உங்கள் நம்பரும் போட்டுக்கலாம், இல்லைனா ஆஃபீஸ் நம்பருமே போட்டுக்கலாம். ஏன்னா இப்போ வந்து உங்கள் நம்பர் போட்டிங்கன்னா நீங்கள் வந்து உங்கள்கிட்ட என்கொயரிக்கு வருவாங்க. நீங்கள் வந்து எஸ்பிஓவில் உள்ள வீடியோ கொடுத்து நீங்கள் அவங்கள ஜாயின் பண்ண வைக்கிற மாதிரி இருக்கும். இந்த நம்பர் கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க டேரெக்டாக எஸ்பிஓலையே வந்து வெரிஃபை பண்ணி அவங்க ஜாயின் பண்ணிக்குவாங்க. அவ்வளோதான், வேறு எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் கிடையாது. அதனால் நீங்கள் வந்து இந்த நம்பரை கொடுக்கலாம், உங்களோட ஓன் நம்பரை கொடுக்கலாம். ஆக மொத்தம் நம்மளோட டிஸ்கிரிப்ஷனில் இப்போ இந்த ஹேஷ்டேக்ஸும் இருக்கும், இதுவும் இருக்கும். இது போக நம்ம ஒரு 5 வேர்ட்ஸ் எழுதணும். நமக்கு என்ன வேர்ட்ஸ் எழுதணும்னு தோணுதோ அதை நம்ம எழுதிக்கலாம். எஸ்பிஓ பற்றி உங்களோட ஒப்பீனியன் எழுதிக்கலாம். அவ்வளோதான். அதுக்கப்புறமேல்ட்டு நம்ம வந்து அந்த போஸ்ட்டை வந்து பப்ளிஷ் பண்ணிட வேண்டியதான். பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுப்போம்ல, ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நம்மளோட டுடே டாஸ்கில் சப்மிட் பண்ணிட வேண்டியதான். இதை வந்து மஸ்ட் 120 டேஸ்க்கு வந்து டெலீட் பண்ணக்கூடாது. இது எப்போவும் உள்ள ரூல்ஸ் தான். இதை வந்து ஸ்டோரியிலையோ ஸ்டேட்டஸ்லேயோ போடாமல் போஸ்ட்டாக போடணும். அவ்வளோதான். இது எப்படி போடலாம் அப்படின்றத பார்ப்போம். நம்ம ஏற்கனவே வந்து இமேஜ் வந்து டவுன்லோட் பண்ணிக்கிட்டோம். நெக்ஸ்ட்டு இந்த ஹேஷ்டேக்ஸ் இருக்குது பார்த்திங்களா, இந்த ஹேஷ்டேக்ஸையும் நம்ம வந்து காப்பி பண்ணி கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலாம். எப்போவுமே வந்து நீங்கள் டெய்லி பண்ணும்போது வந்து டெய்லியுமே வந்து புதுசாகவே இதிலேருந்து ஹேஷ்டேக்ஸு, இந்த வேர்டிங்ஸு, இமேஜஸ் எல்லாமே டவுன்லோட் பண்ணியே பண்ணுங்கள். ஏன்னா எப்போ மாறும் அப்படின்றது யாருக்குமே தெரியாது, திடீர்னு மாறிடும். அதனால் வந்து எப்போவுமே நீங்கள் வந்து புதுசாகவே நீங்கள் அந்த பேஜ்லேருந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நம்ம வெப்சைட்லேருந்து டவுன்லோட் பண்ணியே பண்ணுங்கள். ஏற்கனவே பண்ணி வச்சதா பண்ணிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் மாறிடலாம். ஏன்னா நேற்று வந்து வேறு இமேஜ் இருந்தது, இன்றைக்கி வேறு இமேஜ் இருக்குது. ஓகேவா? இப்போ வந்து இதில் நீங்கள் இன்ஸ்டாகிராமில் நீங்கள் கொடுத்த ஐடி தான் இருக்கான்றதை ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு கீழே வந்து ஆட் சிம்பிள் இருக்குது பார்த்திங்களா, இந்த ஆட் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் இப்போது டவுன்லோட் பண்ணி வச்சுருந்த இமேஜ் வந்துடும். இதில் வந்து இப்போ இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் பேஜுக்கு வந்து செட் ஆகிரும். நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் கொடுத்துட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி காட்டும். இதில் இன்னொரு தடவை நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இதான் நம்மளோட டிஸ்கிரிப்ஷன் எழுத போகிற இடம். இதில் இப்போ வந்து நம்ம காப்பி பண்ணிட்டு வந்திருந்தோம்ல ஹேஷ்டேக்ஸு, அதை வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இதை வந்து கீழே வந்து கொண்டு வந்துடுங்க. கீழே கொண்டு வந்துட்டு அடுத்ததை நம்ம வந்து காப்பி பண்ணி எடுத்துக்கலாம். இதை நீங்களே எழுதுனாலும் எழுதிக்கலாம். மேக்ஸிமம் வந்து நீங்கள் காப்பி பேஸ்ட் பண்ணுறது ரொம்ப நல்லதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நமக்கு எந்த ஒரு வேர்டிங்ஸுமே மிஸ் ஆகாது. இல்லை அப்படின்னா நம்ம வந்து டைப் பண்ணும்போது ஒரு சில வேர்ட்ஸை வந்து மிஸ் பண்ணிடுவோம். அதனால தான். நெக்ஸ்ட்டு இதை நீங்கள் அப்படியே பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு இதில் வந்து உங்களோட நம்பர் கொடுக்கணும், உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணி யாரும் என்கொயர் பண்ணாங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னா உங்கள் நம்பரை கொடுத்துக்கோங்க. இல்லைனா இதே நம்பரே இருக்கட்டும். அதுக்கடுத்து கீழே வந்து நம்ம ஒரு 5 வேர்ட்ஸ் கண்டிப்பாக எழுத சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இதில் வந்து உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ, உங்களுக்கு என்ன மாதிரி எழுத தோணுதோ அதை மாதிரி எழுதிக்கோங்க. சரியா? நான் இன்றைக்கி வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி நான் எழுதுறேன். திஸ் ஜாப் இஸ் யூஸ்ஃபுல் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ்னு இருக்கேன். ஏன்னா நிறையா வந்து கற்றுக்கலாமா, அதனால் போட்டிருக்கேன். இதில் வந்து ஓகே கொடுத்துக்கோங்க. ஓகே கொடுத்துட்டு ஷேர். அவ்வளோதான். நம்ம கொடுத்துருக்கிறது வந்து இந்த இருக்குது பார்த்திங்களா, ஷேர் பட்டன் கிளிக் பண்ணியாச்சு. ஷேர் ஆகிடும். ஷேர் ஆனதுக்கப்புறம் இந்த இருக்குது பார்த்திங்களா போஸ்ட்டு ஷேர்னு வருது. வெயிட் டு கோ. இந்த இது முடிய தண்டி நம்ம வெயிட் பண்ணிக்கலாம். வெயிட் பண்ணிவிட்டு நம்ம போஸ்ட்டை வந்து பார்த்திங்களா முடிஞ்சிடுச்சா. இப்போ வந்து நம்ம போஸ்ட்டை வந்து ஃபுல் வியூ கொடுக்கணும்.
இப்போ கீழே மோர் இருக்கா, இதை கொடுத்தா தான் நம்ம இப்போ என்ன டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோன்றது நமக்கு தெரிய வரும். இப்போது டிஸ்கிரிப்ஷனில் நம்ம என்ன கொடுத்துருக்கோம், இந்த ஜாப் அலர்ட் இருக்குது பார்த்திங்களா, இது ஃபுல்லாகவே நமக்கு தெரியணும். அதேமாரி கீழேயுமே இது வரைக்குமே நம்ம கொடுத்த 5 வேர்ட்ஸ் வரைக்கும் தெரியணும். இதை வந்து நம்ம ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இதில் வந்து ஷேர் இருக்குது பார்த்திங்களா, இந்த ஷேரை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு காப்பி லிங்க் கொடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இதுக்கு அடுத்து நம்ம வந்து இப்போ வந்து நம்ம வந்து நம்மளோட பேஜை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். இதில் வந்து இந்த இருக்கா ட்ரைனிங் டாஸ்க்குன்னு சொல்லிட்டு இதை வந்து நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டுடே டாஸ்க் இருக்குது பார்த்திங்களா, டுடே டாஸ்க்கை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் வந்து நமக்கு வந்து ஒரு 2 மினிட்ஸ் போகும். இந்த இருக்குது பார்த்திங்களா, கோ டு அப்படின்னு சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு 2 மினிட்ஸ் போகும். அது வரைக்கும் நம்ம வந்து பாஸ் பண்ணி வச்சுக்கலாம். அந்த 2 மினிட்ஸ் ஓடட்டும். இப்போ வந்து நமக்கு கோ டு டாஸ்க் வந்துடுச்சா, டாஸ்க் பேஜ். நம்ம வந்து அதை கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து என்ன மீடியா அப்படின்றத நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஃபேஸ்புக்கு இருந்தால் ஃபேஸ்புக்கு, நான் வந்து இன்ஸ்டாகிராமாக, நான் அதனால் இன்ஸ்டாகிராமை சூஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு நம்ம இப்போ வந்து காப்பி பண்ணி வச்சுருந்தோம்ல ஒரு லிங்க்கு, அதை வந்து நீங்கள் வந்து கரெக்டாக பேஸ்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு சூஸ் ஃபைல் இருக்கா, சூஸ் ஃபைலை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம இப்போ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தது அதை நம்ம சூஸ் பண்ணியாச்சு. சூஸ் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு சப்மிட் ஆயிரும். சப்மிட் ஆனதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு நீங்கள் எந்த டேட்டில் பண்ணணுன்னு இருக்கோ இதை வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சு ரிமைண்டர் போட்டு வச்சுக்கோங்க. உங்களுக்கு கரெக்டாக நீங்கள் அந்த டேட்டில் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து இதுக்கு அமௌண்ட் ஆட் ஆகிட்டா அப்படின்றத நீங்கள் எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, ட்ரைனிங் டாஸ்க் இருக்கா, இதெல்லாம் பே அவுட் ஹிஸ்ட்ரி இருக்கா, பே அவுட் ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட் ஆகிருக்கும். டேட் வைஸ் கொடுத்துருப்பாங்க, இந்த டேட்டில் இந்த டைமில் ஆட் ஆகிருக்குன்னு. இதில் எதுவும் மிஸ்டேக் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதை வந்து அவங்க லிஸ்ட் பண்ணிடுவாங்க, டிடெக்ட் பண்ணிடுவாங்க. அவ்வளோதான். மேலும் இதே மாதிரி வீடியோ வேணால் மதிக்க மேட்ரிக் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.